101 தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக. கர்த்தாவே, உத்தமமான வழியிலே வேகமாய் நடக்க கிருபை தருவீராக. ஆண்டவர், கோணலும் மாறுபாடமான ஜீவியத்தை விட்டு விட்டு ஆண்டவரே, நீர் எந்த வழியிலே ஆண்டவரே ஜீவனுக்கு போகிற வாசல் கர்த்தாவே, கர்த்தாவே இடுக்கமாக இருக்கிறது கர்த்தாவே, அதை கண்டுபிடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வழி ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் உத்தமமான வழியிலே நடக்க உதவி புரிவீராக. விளவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, பிதாவுடைய சுதனே, எங்களுக்காக பாடுபட்டு மரித்த தகப்பனே, இரு வழியிலே நடக்கிற தெரியாவரக்காரனாக இராதபடி ஆண்டவர் உம்முடைய சக்தி வழியிலே எங்களை நடத்துவீராக. உங்கள் மெய் வழியை நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைபடுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 101:2 உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். உத்தமம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு பிடித்தமானது என்னவென்றால் உத்தமம். கர்த்தரை பின்பற்றுகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே அபிமெலேக்கு என்கிறவர் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்தவருடைய மனைவியை தன்னுடைய வீட்டில் அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தினே. அவன் என்னுடைய கணவர் என்று இந்த அம்மையார் சொல்லவில்லையே என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கேற்கிற பழி நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தாவே நீர் புறக்கணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உத்தம இருதயத்தோடு நடப்பேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? இப்பொழுது தாவீது ராஜா என்ன காரியத்தை கொண்டு வருகிறார் கேட்டால், என்னிடத்திலே என்னுடைய கைகளிலே மாறுபாடுகள் இல்லை, என்னுடைய எண்ணத்திலே என்னுடைய இருதயத்திலே தீவினைகள் இல்லை, என்னுடைய எண்ணத்திலே இருதயத்திலே அசுத்தங்கள் இல்லை. ஆகவே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. இங்கே பொய் இல்லை, களவு இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, பிறனுடைய பொருளை நான் இச்சிக்கவில்லை. ஆகவே எப்பொழுதும் நீர் என்னிடத்திலே வரலாம். என்ன ஒரு கேரண்டி எடுத்துக்கிறாருன்னா, என்ன ஒரு காரியத்துக்கு அவர் நம்பிக்கைக்கு வர்றாருன்னா, என் வீட்டுக்கு எப்போயா வருவீங்க? என் வீடு அப்படியே நல்லா என்ன சுத்தமாக வச்சுருக்கிறேன். பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு நிலச்சுவான்தார் என்ன செய்தார் என்றால், ஒரு 2 வீடு, அவருடைய நிறைய வீடுகள் உண்டு, அதில் 2 வீட்டுக்கார இடத்துல சொன்னார், நான் 2024 என் வீட்டை பார்க்க வருவேன்னு சொல்லியிருந்தார். 2024 இந்த அம்மா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி ஓனர் வந்துடுவார்னு வீட்டை நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த வீட்டை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் குறிப்பிட்ட தேதி மட்டும் சொல்லவே இல்லை, நேரம் சொல்லவே இல்லை. திடீர்னு வந்து பார்க்குறாரு, இந்த வீட்டை அம்மா அழகாக வச்சுருந்தாங்க. இந்த அப்படிமா சாவியை நீனே வச்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதே வார்த்தையை 2024 நான் வருவேன் இன்னொரு வீட்டுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் கிழமையை சொல்லலை, தேதியை சொல்லலை, மாதத்தை சொல்லலை. அந்த அம்மா அந்த ஆள் எப்போ என்றைக்கு வரப்போகிறாரோ பார்த்துக்கலாம். அதுக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி நம்ம வீட்டை ரெடி பண்ணிடலானே அசுத்தமாக வச்சுருந்தாங்க. திடீர்னு இந்த நிலச்சுவந்தார் வீட்டை கொடுத்தவர் வந்தார், பார்த்தார், அசுத்தமாக இருந்துச்சு. போமா வெளியே, என்ன செஞ்சிட்டாரு, வெளியே அனுப்பி சாவியை வாங்கிட்டு வந்துட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? நான் உத்தம இருதயத்தோடு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். இந்த வார்த்தையை நீனும் நானும் சொல்ல முடியுமா? 1008 அல்லேலூயா போடலாம், 1008 கோஷங்கள் போடலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே வாங்க கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வருமானால் நான் ரெடியாக இருக்கிறேன். இருதயம் சொல்லுமாயா? இருதயம் சொல்லுமா? இன்னும் ராத்திரி தூங்குற வரைக்கும் இன்னும் அந்த ஒரு ரூமை கட்டி முடிக்கலையே, இன்னும் அவன் அந்த பையனை இப்படி பேசிட்டானே, இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாவீது ராஜா சங்கீதம் 101 சொல்கிறாரு, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். துப்புரவாக வச்சிருப்பையா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவின அசுத்தம், காம விகாரம், பிறனுக்கு விரோதமான காரியங்கள், எல்லா காரியமும் இருக்கிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நட்சீர், அடுத்தவன் வாழ்க்கையிலே அக்கறை, பொய் இல்லை, புரட்டல்ல, எல்லாமே இல்லை. கிறிஸ்துக்களாக எல்லாவற்றையும் நான் அடகு வைத்து விட்டேன்.
கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். தம்பி, உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தீங்கானது ஒன்றும் கண் முன்னால் வைக்க மாட்டேன். நிறைய லிஸ்ட்டு போடுறார். ஆண்டு உத்தமமான வழியிலே வியோகமாக நடப்பை, தீங்கானதை கரைத்து கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகருடைய செய்கை வெறுக்கிறேன், மார்பாடான இருதயனை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். நிறைய லிஸ்ட்டு போடுறாரியா. கிறிஸ்தவ ஜீவியமானது ஒரு கட்டுக்கோப்பான ஜீவியம். உன்னோட மனம் போன போக்கில் மனசை கொண்டு செல்லாத. இதெல்லாம் தேவனுக்கு பிடித்தமான காரியம். யோபுங்கிற பக்தர் சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு ஸ்ரீனுடைய நினைவாக இருப்பது எப்படி? குழந்தை பெற்றவன் தான் சொல்கிறான், பேர குழந்தை பெற்றவன் தான் சொல்கிறான். ஐயா, இன்றைக்கி உன்னுடைய நிலைமை என்ன? நடிக்காத, மாய்மாலம் பண்ணாத. உன் மாய்மாலத்தில் ஆண்டவர் வண்டவாளத்தில் என்ன செய்வார்? தண்டவாளத்தில் போட்டு கிழிச்சிருவார். ஆக கர்த்தருக்கு ஒரு பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆண்டவரிடத்திலே உத்தமமான இருதயத்தோடு நடந்து கொள்வாயாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவே, எங்களிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகள்லாம் மன்னிப்பீராக. ஆண்டவரே, வேஷமாகவே மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். கர்த்தான், மாயை ஆண்டவரே, மனிதர்கள் போடுகிற மாய்மானங்கள் விடுதலை பண்ணுங்க கர்த்தாவே. பணத்துக்காக ட்ராமா, பொண்ணுக்காக ட்ராமா, எவ்வளவோ ட்ராமா ஆடுறாங்க கர்த்தாவே. இதையெல்லாம் விட்டு கர்த்தாவே, என் வீட்டில் வாங்க கர்த்தாவே. நான் விழித்திருப்பேன், எப்பொழுது வருவேன் என்று வரவேற்போடு என்னுடைய இருதயமானது எங்கள் ஒவ்வொருத்தர் இருதயம் காணப்பட கிருபை செய்வீராக. இயேசு நுழைய வேண்டும் நல்ல பிதாவே. ஆமேன்.